வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் சில உணவுகள் உடலுக்கு மருந்து மாதிரி வேலை செய்கிறது. ஆனால் அதே உணவை தவறான உணவுடன் சேர்த்து சாப்பிட்டால் அது நமக்கு தெரியாமலே உடலுக்கு தீங்காக மாறுது. அதிலும் குறிப்பாக வீட்டிலேயே அடிக்கடி சமைக்கப்படும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய், அதுவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பரிந்துரைக்கப்படக்கூடிய காய், டாக்டர்களை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காய் தாங்க வெண்டைக்காய். ஆனால் இந்த வெண்டைக்காயை சாப்பிட்ட பிறகு 2 உணவுகளை சேர்த்து சாப்பிட்டா மிகப்பெரிய தவறாகும், மிகப்பெரிய ஆபத்தையும் ஏற்படுத்தும் என்று நியூட்ரிஷன்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காயோடைய உண்மையான நன்மைகள், யாருக்கு இது மிகவும் அவசியமானது, வெண்டைக்காயை எந்த உணவுடன் சேர்த்து சாப்பிடலாம், முக்கியமாக எந்த 2 உணவுகள் கூட சேர்த்து சாப்பிடவே கூடாது, அது ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சரியான முறையில் சாப்பிட்டால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். ஸோ அது முழுக்க இந்த விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதனுடைய முக்கியமான ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். வெண்டைக்காய் ஒரு சாதாரண காய் இல்லை, அது எல்லாருக்குமே தெரிந்த காய். அது ஒரு பவர்ஃபுல்லான காய் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நம்ம பார்த்துடலாம். அதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள், அதாவது சாலபிள் ஃபைபர்ஸ் அதில் இருக்குது. அதே மாதிரி விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதனால் நம்ம உடலில் என்ன நடக்கும்னா, ரத்த சர்க்கரை மெதுவாக உயர்த்தப்படும். இதனால தான் டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக வெண்டைக்காயை சாப்பிட்டால் சர்க்கரை அளவு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கொழுப்பு எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வெண்டைக்காய் பயன்படுது. அதே மாதிரி மூளையோட செயல்பாடு நல்லாயிருக்கும். நம்மளுடைய வீட்டில் பெரியவங்களே சொல்லுவாங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்ல ஒரு மெமரி பவர் இருக்கும், நல்லா கணக்கு போடுவாங்க பிள்ளைங்க, வெண்டைக்காய் சாப்பிட்ற பிள்ளைங்க நல்லா பண்ணுவாங்க, கணக்கு போடுவாங்க, கணக்கில் நல்ல மார்க் எடுப்பாங்க, அப்பெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது வெண்டைக்காய். அதோடைய வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு இருக்குல்ல, அதுதான் மியூசிலேஜ், அதுதான் மிகப்பெரிய ரகசியமே. வெண்டைக்காயில் அந்த நம்ம எல்லாரும் நினைப்போம், ஐயோ வெண்டைக்காய் பிசுபிசுன்னு இருக்கிறதுனால தான் சமைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி சமைக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஆனால் அதில் உள்ள சத்தே அந்த பிசுபிசுப்பு, அந்த மியூசிலேஸ் தான். ஸோ அந்த மியூசிலேஸ் என்ன பண்ணுதுன்னா, குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சி வெளியில் தள்ளுறதுக்கு பயன்படுது. நம்மளுக்கு டைஜஷனை நல்லா பண்ணுறதுக்கும் அது உதவி பண்ணுது. ஸோ நம்மளுடைய சுகரை என்ன சொல்கிறது, நம்ம உடலுக்கு சுகர் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் அந்த மியூசிலேஸ் தான் பயன்படுது. ஸோ அதனால தான் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெண்டைக்காயை பயன்படுத்தணும். ஸோ எல்லாரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா, நம்ம ஊர்களில் ஒரு பழக்கம் இருக்குது, சாப்பாடு முடிந்த உடனே சில ஃபுட்டுகளை சேர்த்து சாப்பிட்றது. அதை நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னே என்ன பண்ணுவோம், அடுத்து செரிமானத்துக்காக பழங்கள் சாப்பிடுவோம், இல்லைனா ஜூஸ் எடுத்துக்கிறோம். ஆனால் சிலது அந்த ஃபுட் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பண்ணாது. சிலது தவறான சேர்க்கையாக இருக்கும், பிரச்சனையை ஏற்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் இப்போ உங்களுடைய பாடி டைஜஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில கெமிக்கல் ப்ராசஸ் போய் வேலை செய்கிறதுனால அது செரிமானம் ஆகாமல் அது வாமிட், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு உணவு டைஜஷன் ஆகுறதுக்கே பல மணி நேரங்கள் ஆகும். அது இப்போ நீங்கள் ஒரு காய்கறி சாப்பிட்ருக்கீங்க, இப்போ சாப்பாடு சாப்பிட்டு கூடவே காய்கறி சாப்பிட்றீங்கன்னா அது டைஜஷன் ஆகிறதுக்கே 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். அடுத்து காய்கறிகள், அதாவது சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். அதாவது 30லேருந்து 60 நிமிடங்கள் ஆகும். அடுத்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன், பழங்கள் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் பால் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் குடிக்கிறது, அது பாலில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ்லாம் வேறு. ஸோ அதெல்லாம் டைஜஷன் ஆகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். ஸோ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிற இடமே இதுதான். ஸோ நம்ம அடுத்தடுத்து சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஒரு சில உணவுகள் பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். கூட சேர்க்கக்கூடாத 2 உணவுகளை இப்போ பார்த்துலாம். கண்டிப்பாக இந்த 2 உணவுகளை நீங்கள் மருந்தும் கூட சேர்க்காதீங்க, அது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். வெண்டைக்காய் ப்ளஸ் தயிர் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தயிர் கூட வெண்டைக்காயை சாப்பிடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெண்டைக்காயை பொரியல் பண்ணிவிட்டு தயிர் சாதம்
தயிர் ஊற்றி சாப்பாடு, இல்லைன்னா பழைய சோறு தயிர் ஊற்றி சாப்பிட்றது, இல்லை தயிர் சாதம் செஞ்சு அதுக்கு வெண்டைக்காயை வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்றது. ஸோ பலரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுனா இதுதாங்க. ஸோ வெண்டைக்காய் பொரியலை சாப்பிட்ட உடனே தயிர் சாதம் சாப்பிட்றதும் தவறு. தனித்தனியாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை சேர்த்து சாப்பிட்டாலுமே சரி, எல்லாமே ஒரே பிரச்சனையை கொடுக்கும். ஸோ வெண்டைக்காயில் மியூசிலேஜ், ஃபைபர் அதிகமாக இருக்குது. தயிரில் வந்து அந்த லாக்டிக் ஆசிட் இருக்குது, அதனால பாக்டீரியா அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே சேரும்போது டைஜஷன் வந்து ரொம்ப வந்து அதிகமாகும். ஸோ இதனால் வயிற்றுக்குள்ளே என்ன ஆகும், ஃப்ளோட்டிங் வர ஆரம்பிக்கும், கேஸ் ஃபார்மேஷன் ஆகும், மியூக்கஸ் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ ஆயுர்வேதிக் பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்டைக்காய் வந்து ரொம்ப வார்ம் நேச்சர் கொண்ட ஒரு உணவு, தயிர் வந்து ரொம்பவும் ஹெவியான கூலிங் ஏஜென்ட் கொண்ட உணவு. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைஜஷன் வந்து கொடுக்கக்கூடியது பாடிக்கு. ஸோ இதனால் ரெண்டும் ரியாக்ட் பண்ணி உங்களுடைய பாடிக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். அதே மாதிரி அதிக பிரச்சனையும் கொடுத்துரும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க, டைஜஷன் வீக்காக ஆகிற பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுரும். ஸோ இந்த 2 காம்பினேஷனை கண்டிப்பாக தவிர்க்கணும்னு ஆயுர்வேதத்திலே சொல்கிறாங்க. அடுத்து 2வது பார்க்கக்கூடியது, வெண்டைக்காய் கூட அதிக அளவில் வந்து எலுமிச்சை சாறையோ இல்லை பழத்தையோ, அடுத்து புளிப்பு, இது எதையுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா சிலர் வந்து வெண்டைக்காய் குழம்பே புளி அதிகமாக சேர்த்து புளி குழம்பு வைப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம தவிர்க்கணும். புளி குழம்பு வைக்கிறதா இருந்தால் புளி கொஞ்சம் அளவாக கம்மியாக சேர்த்துட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் சாப்பிட்ட உடனே லெமன் ஜூஸ் குடிப்பாங்க. ஸோ அது எல்லாமே தவறு. ஏன்னா அசிடிட்டி ரியாக்ஷன் வந்து டைஜஷனை வந்து டிஸ்டர்ப் செய்யக்கூடும். ஸோ அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ நியூட்ரிஷன்ஸ் அந்த அப்சார்ப் பண்ணுற திறனும் குறைய ஆரம்பிச்சிடும். அதிக அசிடிட்டி ஏற்படும். ஸோ அதிக அசிடிட்டி ஏற்படும் பொழுது உங்களுடைய அந்த ஹார்ட், அதாவது இதயம், இதெல்லாமே எரிச்சல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதயத்திற்கு எரிச்சல் கிடைக்கும். ஸோ இதனால தான் அதை தவிர்க்க சொல்கிறோம். அடுத்து வந்து உங்களுடைய ஸ்டொமக்கில் ஒரு இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், வாய்வு பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக எந்த காம்பினேஷனை வந்து எடுக்கிறது தவறு. அடுத்து சரியான சேர்க்கையை பார்க்கலாம். ஸோ வெண்டைக்காயை எந்த உணவுடன் எடுத்தால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெண்டைக்காய் கூட பருப்பு வகைகள் சேர்த்து சமைக்கலாம். அடுத்து வந்து பொரியல் பண்ணுறதுக்கு ஜீரகம், மிளகு, பூண்டு, நெய் இந்த மாதிரி போட்டு பொரியல் வைத்தும் சாப்பிடலாம். ஸோ இதுதான் கரெக்டான காம்பினேஷன். இது நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு செரிமானம் வந்து உங்கள் உடலுக்கு கிடைக்கும். அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிரும். சுகர் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடல் நலனும் மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ யாரெல்லாம் எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முக்கியமாக வயதானவர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வேக வைத்து ரொம்ப சாஃப்டாக தான் அவங்க எடுத்துக்கிறணும். ஸோ அப்போ தான் அவங்க உடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க காலையில் இல்லைன்னா மத்தியானம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் இருக்கிறவங்க ஆயிலில் கம்மியாக ஊற்றி சமைச்சிட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு ஃப்ரை செய்யாமல் என்ன சொல்கிறது, குழம்பு வடிவிலையோ இல்லை இந்த சொல்லுவாங்களா மண்டி, வெண்டைக்காய் மண்டி, அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் மற்றும் அளவாக பார்த்துடலாம். வாரத்தில் 3லேருந்து 4 நாட்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இரவு லேட்டில் சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சோ வறுத்தோ சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும். ஸோ இது சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் வந்து மதியான டைம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம். நண்பர்களே, ஒரு உணவு நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பது அந்த உணவு மட்டும் இல்லைங்க, அதை நம்ம எதனுடன் சேர்த்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. வெண்டைக்காயை சரியாக சாப்பிட்டால் சுகர் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். உங்களுடைய குடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு இருக்கும். ஸோ ஆகையா தவறான காம்பினேஷனை உங்களுடைய உடலை பாதிக்கும். ஸோ தவறான காம்பினேஷன் எடுக்காதீங்க. சரியான முறையில் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட் வெண்டைக்காய் பிடிக்கும்னா வெண்டைக்காய் அப்படின்னு போடுங்க. வெண்டைக்காயில் உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபி செஞ்சால் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.